இந்த படத்துக்கு ஹீரோ ரியோவுக்கு அப்பா. எனக்கு அப்பா இடங்கள் முதல்ல எப்போ போலீஸ்ல இருந்து தப்பிக்கலாம்னு நினைச்ச போது அதுல இருந்து தப்பிச்சு அப்பாவை மாறிட்டேன் இப்போ நான். ஏன்னா எல்லா படத்துலையும் எதுக்கிட்டாலும் சார் சார் ஒரு படம் இருக்கு என்ன போலீஸான்னு தான் கேட்பேன். ஆமாம் சார் இருப்பாங்க. எல்லா படத்துலையும் போலீஸாக பார்த்துட்டு ஒரிஜினல் போலீஸ்லாம் எனக்கு சல்யூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயா போனோம்னா சல்யூட் அடிப்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன் சார் நீங்கள் ஒரிஜினல், நான் டூப்ளிகேட். நான் சினிமாவில் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சல்யூட் அடிக்கிறீங்க அப்படியா சார் அப்படிம்பாங்க. அது மாதிரி போலீஸ் என்னை ஒட்டிக்கிட்டே வந்தது. ஆனால் அந்த போலீஸ் தான் இன்றைக்கு ஒரு அப்பாவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ராஜாரணியில் ஏற்பட்ட அந்த போலீஸு இந்த படத்தில் பணியாற்றும் போது அனைத்து இளைஞர்கள் மத்தியில் நானும் இளைஞனாக என்ன நினச்சிக்கிட்டு தான் நான் நடித்தேன். ஏன்னா பூராமே சின்ன சின்ன பசங்க. அங்கே போயிட்டு சார் அப்படின்னு கேட்குறக்குள்ள கலைன்னா என் பையன் பேர் கலை, அவன் கலையரசர். அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க கூட பணியாற்றுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா புதிய வேகத்தோடு இவங்க செயல்படுறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து இயக்குனருக்கும் ஒரு நடிகருக்கும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அவர்கிட்ட போய் பணிவாக நின்று சார் அடுத்த சீன் என்ன சார், கொஞ்சம் அந்த டைலாக் சொல்லிட்டீங்கன்னா நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இவங்க அசால்ட்டாக கூட்டி போனாங்க, நடிக்க சொன்னாங்க. டைலாக் கம்மியாக தான் கொடுத்தாங்க எனக்கு. இருந்தாலும் சிறப்பாக இருக்குது அந்த படங்களில் பார்க்கும்போது. நம்ம நிறைய டைலாக் பேசி நிறையா பேசினா தான் நம்ம பெரிய நடிகை நம்மளை ஏற்றுக்குவாங்கன்னு நினச்சேன். என்ன டைலாக் கம்மியாக பேசினாலும் நீங்கள் நல்ல நடிகன் நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் கலைக்கு என்னுடைய நன்றி. அவருடைய மகனாக நடித்த ரியோ மருமகள் அந்த கோவிலில் ஒரு சீன், ஒரு நிகழ்ச்சியில் என் மனைவிட்டு சொல்லுவேன், உன் மருமகளை பற்றியா 4 பேர் வந்து போடுறதுல எவ்வளோ திமுறா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான்னு உன் பையன்கிட்ட சொல்லி வைவேன். இது உண்மையான கிராமங்களில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. அது திரைப்படத்தில் உள்ளதுன்னு இல்லை, உண்மையிலே கிராமங்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நான்லாம் சந்தித்து வந்திருக்கேன். உண்மையிலே பயப்படுவோம். பெண்கள்லாம் கால் மேலே கால் போட்டு உட்கார மாட்டாங்க. இங்கே கூட அந்த பொண்ணு போய் அப்படித்தான் உட்காந்துருக்கு. இருந்தாலும் இல்லை, சந்தோஷமாக தான் சொல்கிறேன். அங்கே மாமனார் சொன்னேன், இங்கே அப்படி சொல்லலை. அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் இந்த படத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் என்ன இருக்குமோ, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே என்ன இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் எழுதியிருந்ததையும் அதை எடுத்த விதமும் சிறப்பாக இருந்துச்சு. எங்கே போனாலும் இந்த படத்தை பாராட்டுறாங்கன்னா அது மகிழ்ச்சி தானே. அதில் நானும் இருக்குங்கிற ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பத்திரிகை நண்பர்களை பார்த்துக்கிற வாய்ப்பு கிடைக்குது இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது. எனக்கு முன்னாடி உட்காந்துருக்க எல்லா நண்பர்களையும் வந்து பார்த்து பேசுனதில் எனக்கு மலரும் நினைவுகள். நான் இதே ஸ்டுடியோவில் இங்கே கீழே உட்காந்துலாம் ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்கேன். அதுதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசுகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு நன்றி. 2வது தயாரிப்பாளர் திருவள்ளுவர் மாதிரி கெட்டப்பில் வந்திருக்காருல்ல, அவரும் ஒரு சகோதரரும். அவர் என்னை பார்த்த அன்றைக்கே வந்து என்ன இந்த பழக்க தோசம் விடாது இல்லையா, செல்ஃபோனில் ஒரு 5 க்ளோஸ்அப் எடுத்து கொடுத்துட்டேன். அந்த அன்றைக்கி நல்லா இருந்துச்சா சார், அருமையாக இருந்துச்சு சொன்னார். அது எடுத்து கொடுத்துட்டு அவர் நம்பர் என்கிட்ட இல்லை, அவர் மேனேஜரை பற்றி எப்படியாவது அவருக்கு அனுப்பி வைங்க, நான் எடுத்தேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த பழக்க தோசத்தில் எடுத்து கொடுத்தேன். நீங்கள் தயாரிப்பாளர் சைடும் மணி அவர் என்னை ஃபாலோ பண்ணுறதுல வந்து அவர் மாதிரி யாருமே கிடையாது. சொல்லு எது எவ்வளோ சீரியஸாக சொன்னால் இல்லை பண்ணிடலாண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சம்பளம் அதெல்லாம் பண்ணிடல, நாளைக்கு காலையில் வந்துடும்ண்ணா. அதை அந்த அணுகுமுறை அவர் சொல்கிற விதங்கள் அணுகுமுறையில் இவங்க வச்சுருக்கவங்க எல்லாருமே அணுகுமுறையை நல்லா பண்ணாங்க. கேமராமேன் சொல்ல வேண்டியதில்லை, கேமராமேன் இனத்தோட சேருங்கிற மாதிரி அவர் நம்மளை நல்லா காட்டிட்டார். மகிழ்ச்சி. மற்றபடி சொல்கிறதுக்கு இசையமைப்பாளருக்கு அறிமுகம் கிடையாது. ஆனால் அந்த அன்னைக்கு மாலில் நடந்த இதில் தான் அவர் சந்தித்தேன். ஆட்டம் போட வச்சது என் வயசுக்கும் ஆட்டம் போட வச்சது அந்த பாடல். 66 வயசில் இருக்க கிழவன் துள்ளி விளையாடுறாம்பாங்க இல்லையா, அது மாதிரி எனக்கும் கொஞ்சம் துள்ளி விளையாடுறதுக்கு ஆசை வந்தது. நல்லா இருந்துச்சு இசை. மற்றபடி படங்கள் எல்லாருமே பத்திரிகை நண்பர்கள் பார்த்த படம் சிறப்பாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு முதல்ல பத்திரிகை உலகத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நண்பர்கள் 4 பேர் போய் சொல்லி, அந்த காலங்களில் 4 பேர்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ அந்த வாய்ப்பை காட்டிலும் அந்த வாய்ப்பு அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க கொண்டு போய் சேர்த்த விதத்தம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு நூல் பிசகாம அதை முள்ளில் சேலை விழுந்துட்டா கிளியாமல் எடுக்கணுங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக கொண்டு போய் இந்த படத்தை நேர்த்தியாக சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.